அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு என்ற தலைப்பில் வீடியோ போட்டு வருகிறேன். இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும். வீடியோஸும் நல்லா போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் இதுவரைக்கும் நன்றி. 19 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. அண்ட் எல்லாமே நல்லபடியாக நடந்து எல்லோருக்கும் நல்லதாய் அமையும். அண்ட் மோரோவர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வருது. எல்லாமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதான் என்னுடைய பிரார்த்தனை. நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்க ஒரு ஊனமுற்றோன்னா நான் இன்னும் அனுபவிச்சிட்ருக்கேன். இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல. பட் அனுபவித்தாலும் எந்த சவால் வந்தாலும் நான் வெற்றி அடைவேன்னு நம்புகிறேன். டென்ஷன் ஆகாமல் நிதானமாக இருக்கணும். தன்னுடைய நிறை குறைகளை ஒரு மனுஷன் பகுத்து பார்க்கணும். பகுத்து பார்த்தா அவனுடைய வெற்றி கன்ஃபார்ம் ஆகும். எப்படி வாழ்கிறோம் என்று நினைப்பு இல்லை. கெட்ட வழிகளை தேர்ந்தெடுக்காமல் பிச்சை எடுத்தால் கூட நல்லது தான். கெட்ட வழிகளில் மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்ற நினைப்பு ஒரு சில காலம் மட்டுமே நிலைத்து நிற்கும். எப்படி வேண்டுமானாலும் வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு இருக்கிற பட்சத்தில் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது யாராலையும். பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்படுவது போல தெரியும். ஆனால் நல்லவராக இருக்கிற பட்சத்தில் ஏதாவது வகையில் பணமோ பொருளோ கிடைத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற முடிவை ஒரு நிமிடத்தில் எடுத்து விடலாம். நல்லவனாக வாழ நிறைய யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற பட்சத்தில் ஜெயிக்கிறது உறுதியாகும். வெற்றி களிப்பில் மிதந்து விடவும் கூடாது, தோல்வியின் விரத்தியில் சென்று விழுந்து விடவும் கூடாது. தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் அல்ல. அதற்கு நாங்களே, அதாவது ஊனமுற்றவர்களே நல்ல உதாரணம். எங்களுக்கு கருணையும் கிடைக்கும், பாசமும் கிடைக்கும், எல்லோரிடமும் இரக்கமும் கிடைக்கும், எங்கள் திறமைக்கு வாய்ப்பும் கிடைக்கும். எங்களை போன்ற ஊனமுற்றவர்கள் சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை முடிவு வரை சென்று விடுகிறார்கள். அதை நான் ஆட்சேபிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் சாவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த அதை வாழ்க்கையில் காட்டினால் நமக்கு நல்லது. வெற்றி என்று அலையணும். வெற்றி என்று முயற்சித்து கொண்டிருக்கணும். ஆனால் வெற்றிக்காக கெட்டதை செய்து வெற்றி பெறக்கூடாது. வெற்றியை நல்ல வழிகளில் பெற முயற்சிக்க வேண்டும். நல்ல வழி இல்லாமல் கிடைக்கும் வெற்றிக்கு மதிப்பு கிடையாது. எப்படி வாழ்கிறோம் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டால் வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஒரு தனி அடையாளமாக வாழ முடியும். அப்படி எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி பெண்களுக்கு சவால்கள் வாழ்க்கையில் அதிகம், ஆனால் பெண்கள் வாழ்க்கையை சவாலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் ஊனமுற்றவர்களுக்கும் அதே நிலைதான். எங்களுக்கு சவால் அதிகம், ஆனால் அதை எடுத்து ஜெயித்து காட்டுகிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கையை நீங்கள் முடிவு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்யாமல் உங்கள் பாதையை தவறான வழியில் செலுத்தினால் வெற்றி பெற்றாலும் அது நிலைக்காது. திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், தவறான வழியில் கிடைக்கிற வெற்றி என்றும் நிலைக்காது. வெற்றிக்கான பயணத்தையும் பாதையையும் தெளிவாக முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.